பொதுவா அவிட்டம்ல ஒருத்தங்க பிறந்திருக்காங்க அப்படின்னா அவங்க குணாதிசயம் இதை வச்சு நம்ம அடையாளப்படுத்தலாம் அப்படின்னா அது என்னவா இருக்கும் சார்? இவர்களுடைய கைப்பட்டாலே அது எல்லாமே தொட்டதெல்லாம் பொண்ணாகக்கூடிய ஒரு வாய்ப்பு நிச்சயமாக இவர்களுக்கு உண்டு. மிகச்சிறந்த ஆளுமை திறனோடு இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் இது. தொழில் இல்லை வேலை எந்த துறை சார்ந்து அவங்க தேர்ந்தெடுக்கும் பொழுது அதில் வெற்றி அப்படிங்கிறது உறுதி செய்யப்படும் சார். டெக்னிக்கல் சம்மந்தப்பட்ட நாலேஜோடு அதிக அளவில் இருப்பாங்க. அதனால் அந்த தொழில்நுட்ப அறிவு, தன் துறை சார்ந்த ஞானம் இவர்களும் மிக எளிதாக வந்துக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். குறிப்பாக இந்த கவனமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நெருப்பு தான். நெருப்பு அல்லது மின்சாரம், இந்த ரெண்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளால் ஏதாவது ஒரு வகையில் சின்ன பாதிப்புகளை எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலையில் உருவாக்கும். குறிப்பாக இந்த நட்சத்திரம் பாதிப்படைக்கும் பட்சத்தில் இதன் வழியிலிருந்து வரக்கூடிய தாக்கங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும். அவிட்ட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் முதலீடு செய்வதற்கான சரியான தொழில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கலைத்துறை தான். இந்த கலைத்துறையில் இவங்க முதலீடு செய்யும் பொழுது இவருடைய வளர்ச்சிங்கிறது ரொம்ப அபரிதமாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் மிக சிறப்பான வெற்றிகளையும் நன்மைகளையும் அதிக அளவில் அனுபவிக்கக்கூடியவங்க இந்த அவிட்ட நட்சத்திரத்தை சார்ந்தவர். ஆனால் இவர்களுக்கு பிரச்சனை இன்னும் பார்த்திங்கன்னா, பக்தி பிளஸ் நேரவருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு எனது பேர் ஜோதிடர் ஸ்ரீவர்ஷன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். நம்ம ஒவ்வொரு நட்சத்திரங்களுடைய வாழ்நாள் ராசி பலன் எப்படி இருக்கும் பார்த்துட்டு இருக்கோங்க சார். அந்த வரிசையில் இப்போ அவிட்டம் நட்சத்திரத்துடைய வாழ்நாள் ராசி பலன் பார்க்க போகிறோங்க சார். பொதுவாக அவிட்டம்ல ஒருத்தங்க பிறந்திருக்காங்க அப்படின்னா அவங்க குணாதிசயம் இதை வச்சு நம்ம அடையாளப்படுத்தலாம் அப்படின்னா அது என்னவா இருக்குங்க சார்? அவிட்ட நட்சத்திரம் செவ்வாய் பகவானுடைய ஒரு அற்புதம் வாய்ந்த சிறப்பு நட்சத்திரமாக நம்ம கருத்தில் எடுக்கலாம். இந்த நட்சத்திரத்துடைய அதிதேவதை வசுதேவர், அதாவது அஷ்டதிக்கு பாலகர்னு சொல்லுவாங்க. அஷ்டதிக்கு பாலகர்னா 8 திசையிலிருந்தும் தன்னுடைய ஈர்ப்பு திறனால் செல்வங்களை சுயரிக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த அஷ்டதிக்கு பாலகர்கள் அப்படிங்கிறவர்கள் பார்த்திங்கன்னா சகல சௌபாக்கியங்களும் இந்த உலகத்தில் பூலோகத்தில் வாழ்கிறதுக்கு தேவையான அத்தனை செல்வங்களையும் கொடுக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு அர்த்தம். எனவே இதனுடைய குறியீடாக எது நிற்கிது அப்படின்னு பார்த்திங்கன்னா புல்லாங்குழல். ஸோ ஒரு ஞானத்தின் வெளிப்பாடாக இசையின் ஞானத்தை உணரக்கூடிய தன்மையிலையும் இந்த காற்றுங்கிறது அறிவின் வெளிப்பாடாகவும் நின்று ஒரு மனிதனை மிகப்பெரிய சாதனையாளனாக மாற்றக்கூடிய ஒரு குணாதிசயம் கொண்டவர்கள். இவர்களுடைய கைப்பட்டாலே அது எல்லாமே தொட்டதெல்லாம் பொண்ணாகக்கூடிய ஒரு வாய்ப்பு நிச்சயமாக இவர்களுக்கு உண்டு. மிகச்சிறந்த ஆளுமை திறனோடு இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் இது. எந்த ஒரு காரியத்திலையும் மிகப்பெரிய வெற்றிகளையும் பொறுத்திருந்து காத்திருந்து சமய சந்தர்ப்பம் வரும் பொழுது அந்த காரியங்களை சாதித்துக் கொள்வதற்குண்டான ஒரு ஞானத்தையும் பெற்றவர்களாக இவங்களுடைய குணாதிசயம் அமையும். பொதுவாகவே அவிட்டம் பற்றி ஒரு பழமொழி இருக்குல்லங்க சார், அதோடைய விளக்கம் என்ன, எதற்காக அந்த பழமொழி வந்துச்சுங்க சார்? இல்லை, மற்ற நட்சத்திரங்களுக்கு இல்லாத ஒரு சிறப்பு பழமொழி அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த அவிட்ட நட்சத்திரத்துக்கு தவிட்டு பானையெல்லாம் தங்கமாகும் அப்படிங்கிற ஒரு பழமொழியை சொல்லுவாங்க. காரணம் என்ன கேட்டிங்கன்னா, இந்த பூலோகத்தில் ஒரு மனிதன் வாழ்வதற்கு தேவையான அத்தனை வசதி வாய்ப்புகளையும் சுகபோகங்களையும் பொழுதுபோக்கு விஷயங்களையும் சொகுசான விஷயங்களையும் அனைத்தையும் சுவீகரித்து தரக்கூடிய இந்த அஷ்டத்துக்கு பாலகர்கள் இந்த நட்சத்திரத்தின் குறியீடாக இருக்கிறாங்க. அப்படிங்கிறதுனால தான் இந்த தவிட்டு பானையெல்லாம் தங்கமாகும் அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்லுவாங்க. ஸோ செல்வத்துக்கு குறைவில்லாத நபர்கள், அதாவது ஒரு நட்சத்திரம் இந்த அவிட்ட நட்சத்திரத்தில் ஒரு குடும்பத்தில் ஒரு பெண்ணோ ஆணோ இருக்கிறாங்கிற பட்சத்தில் அந்த குடும்பம் மேலும் மேலும் செழித்தோங்கும். இதில் என்னென்னா, இந்த அவிட்ட நட்சத்திரம் அந்த ஜாதகத்தில் வலிமை பெற்றிருக்கணும், அவ்வளோதான். வலிமை பெற்றிருந்தால் மிகப்பெரிய செல்வந்தர்களாக திகழ்வதற்கான சந்தர்ப்பம் கொடுக்கும். ஒருவேளை வலிமையற்று போச்சுன்னா தான் இதுக்கு நேர் எதிரான ஒரு விஷயத்தை அது நடைமுறைப்படும். அவிட்டம்ல பிறந்தவங்களுக்கு ஒரு தொழில் இல்லை வேலை எந்த துறை சார்ந்து அவங்க தேர்ந்தெடுக்கும் பொழுது அதில் வெற்றி அப்படிங்கிறது உறுதி செய்யப்படும் சார். இவர்கள் எப்பொழுதுமே அவிட்ட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் எப்பொழுதுமே தன்னுடைய தொழில் சார்ந்த விஷயங்களை நிர்ணயம் செய்யும் பொழுது டெக்னிக்கல் சம்மந்தப்பட்ட நாலேஜோடு அதிக அளவில் இருப்பாங்க. அதனால் இந்த தொழில்நுட்ப அறிவு, தன் துறை சார்ந்த ஞானம் இவர்களும் மிக எளிதாக வந்துக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். குறிப்பாக இந்த கற்பனை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு சாதனை படைக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. அதுவும் குறுகிய காலத்தில் பொதுமக்கள்கிட்ட மிக பிரபலியம் அடைவாங்க. இந்த கரிஷ்மாங்கிறது பார்த்திங்கன்னா இவங்க செய்யக்கூடிய செய்கைகளின் வழியிலிருந்து பொதுமக்களால் ஈர்க்கப்பட்டு அவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்கும். ஒரு புஸ்தகம் எழுதுகிறோம், ஒரு கவிதை எழுதுகிறோம், ஒரு கதை எழுதுகிறோம், ஒரு திரைப்படத்தை எடுக்கிறோம். இந்த மாதிரியான விஷயங்களில் ஒரு மிகப்பெரிய மாற்றங்களை வித்தியாசத்தையும் மற்றவர்கள் ரசிக்கக்கூடிய தன்மையிலான ஒரு விஷயத்தை செய்யக்கூடிய ஒரு அற்புதம் நிறைந்தவர்கள் இந்த அவிட்ட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள். கலைத்துறையில் ஒரு சிறப்பான வெற்றிகளை பெறுவார்கள் அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல அழுத்தமாக பதிவு செய்வேன். அவிட்டம்ல பிறந்தவங்க ஒரு சில விஷயத்தில் எச்சரிக்கையுடன் இருக்கணும், இவங்க லைஃப்பில் இந்த பிரச்சனை கட்டாயம் வரும் அப்படின்னா அது என்னவா இருக்கும் சார்? அவிட்ட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் மிக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நெருப்பு தான். நெருப்பு அல்லது மின்சாரம்,
இந்த 2 சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளால் ஏதாவது ஒரு வகையில் சின்ன பாதிப்புகளை எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலையில் உருவாக்கும். குறிப்பாக இந்த நட்சத்திரம் பாதிப்படைக்கும் பட்சத்தில் இதன் வழியிலிருந்து வரக்கூடிய தாக்கங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும். இடி, மின்னல், மின்சாரம், நெருப்பு, இந்த 3 இயற்கை சம்மந்தப்பட்ட ஒரு விஷயங்கள் எல்லாம் அவங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். இது இவங்களுக்கு உடலுக்கு கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தும். அப்படிங்கிறதுனால இதில் எச்சரிக்கையாக இருக்கணும். 2வது, மற்றவர்களை நம்பி முதலீடு செய்யும் பொழுது ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த கூட்டு முயற்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன்னெடுக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் கூட்டாளி சரியான நபரை தான் நாம் தேர்வு செஞ்சுருக்கிறோமா, இல்லை ஒரு வாழ்க்கை துணையை தேர்வு செஞ்சுருக்கிறோம் சரியாக தான் செஞ்சுருக்கிறோமா, இதெல்லாம் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு தான் அவங்க உள்ளே இறங்கணும். இல்லைன்னா இது மிகப்பெரிய அளவிலான பொருளாதார சிக்கலை உருவாக்கும், வாழ்க்கையில் மிகப்பெரிய பின்னடைவையும் ஏற்படுத்தும். அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல அவங்களுக்கு நாம் சொல்லக்கூடிய கருத்து. அவிட்டமில் பிறந்தவங்களுடைய குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது எப்படி இருக்கும், அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறதுமே எப்படி கிடைக்கும் சார்? அவிட்ட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் ஆளுமைத்திறனோட சிறப்பாக உடல்வாகவும் மன வலிமையும் சிறந்த ஒரு கருத்துக்களை வெளிப்படுத்தக்கூடிய ஆற்றலும் பெற்றவர்களாக இருப்பாங்க. ஸோ இவர்களுக்கு வாழ்க்கை துணை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சிறு வயதிலேயே சரியான அந்த பருவ வயசில் திருமணம் செய்வதற்குண்டான அத்தனை யோகம் பெற்றவர்கள் இந்த அவிட்ட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள். இவர்களுக்கு திருமண வாழ்க்கையில் எந்த விதமான சிக்கலும் சிரமங்களும் இடர்பாடுகளும் வருவதற்குண்டான ஒரு வாய்ப்பே இல்லை. அப்படியே வந்தாலுமே கூட அது குறுகிய காலத்தில் அவர்களே அதை சரி செஞ்சுக்குவாங்க. ஆனால் இவர்களுக்கு பிரச்சனை இன்னும் பார்த்திங்கன்னா குழந்தை பாக்கியம்தான். இந்த ஆண் வாரிசு அமைகிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும்தான் இந்த அவிட்ட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய நெருக்கடியாக இருக்கும். தன்னுடைய பூர்வீகத்தை விட்டு வெளியில் போய் தான் ஒரு ஆண் வாரிசை பெற்றெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் உருவாக்கும். பெண் குழந்தை அப்படிங்கிறது இவங்களுக்கு சர்வசாதாரணமாக அமையக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஸோ இது ஒன்று மட்டும்தான் இவர்களுக்கு நாம் கவனத்தோடு செயல்பட வேண்டிய அறிவுறுத்தக்கூடிய விஷயம். அவிட்டம் லிஸ்ட்டில் பிறந்தவங்களுக்கு அவங்களுடைய கல்வி அப்படிங்கிறது எப்படி இருக்கும் சார்? அவிட்ட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் கல்வி சார்ந்த விஷயங்களை ஒரு முன்னெடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா தொழில்நுட்பம் சார்ந்த கல்வியில் மிக சிறப்பான நிர்வாகத்தை முன்னெடுப்பாங்க. 2வது பார்த்திங்கன்னா இந்த டெக்னிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு தலை சிறந்த நாலேஜோடு இருக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டியை கொடுக்கும். இவங்க பிறவியிலிருந்தே பார்த்திங்கன்னா எந்த ஒரு எலக்ட்ரானிக் கேட்ஜெட்டாக இருந்தாலும் சரி மிக சிறப்பாக கையாளக்கூடிய ஒரு மைண்ட் செட் இவங்களுக்கு இருக்குங்க. புதிய கண்டுபிடிப்புகளை, அதாவது இந்த எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் மிகப்பெரிய ஒரு ஆளுமையோட தன்னுடைய புதிய கண்டுபிடிப்புகளை வெளிப்படுத்தவர்களாக இருப்பாங்க. அல்லது ஒரு இன்னோவேஷன், ஒரு புதுசாக ஒரு பொருளை கண்டுபிடிச்சி அதுக்கு காப்பிரைட் வாங்கி தன்னுடைய சந்ததியெல்லாம் அந்த செல்வாக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு திறமை வாய்ந்தவர்களாக இவங்க நிச்சயமாக இருப்பாங்க. ஸோ இவர்களுடைய கல்வி என்பது இவர்களுடைய தொழில்நுட்பம் சார்ந்த கல்வி அறிவு மட்டுமே ஒரு மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்கும். ஆளுமை நிறைந்த நிர்வாகத்திறன் சம்மந்தப்பட்ட கல்வியும் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு சூப்பரான ஃபீல்டை கொடுக்கும். அதேமாதிரி இந்த கலைத்துறை, இயல் இசை நாடகம் போன்ற அந்த கலைத்துறையில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான அந்த டெக்னிக்கல் சம்மந்தப்பட்ட ஃபீல்டெல்லாம் ஒர்க் பண்ணுறவங்களாம் பார்த்திங்கன்னா இந்த நட்சத்திரத்தின் சார்பாக ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருக்கும். அப்படிங்கிறது தான் யதார்த்தமான. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஒரு முதலீடு செய்யணும் அப்படின்னா எந்த துறையில் முதலீடு செய்தால் லாபம் அதிகரிக்கும் சார்? அவிட்ட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் முதலீடு செய்வதற்கான சரியான தொழில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கலைத்துறை தான். இந்த கலைத்துறையில் இவங்க முதலீடு செய்யும் பொழுது இவருடைய வளர்ச்சிங்கிறது ரொம்ப அபரிதமாக இருக்கும். நேற்று வரைக்கும் ஒரு சாதாரண மனிதராக இருந்த நபர் கலைத்துறையில் தன்னுடைய முதலீடுகளை முன்னெடுக்கும் பொழுது அதில் மிகப்பெரிய சாதனைகளை வெற்றிகளையும் பெறுவதற்குண்டான வாய்ப்பு இருக்கும். குறிப்பாக பொதுமக்களுடைய வரவேற்பு என்பது இவர்களுக்கு அந்த துறையிலிருந்து ரொம்ப அற்புதமான வருமானத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். மேலும் லக்ஸூரி லைஃபுக்கு தேவையான இந்த கார், வண்டி வாகனங்கள், சொகுசு மிகுந்த வீடுகள், மாளிகைகள், இந்த மாதிரியான இடங்கள்லாம் இவங்களுடைய முதலீடுகளை முன்னெடுக்கும் பொழுது மிகப்பெரிய லாபமும் அதிர்ஷ்டமும் நிச்சயமாக இவங்களுக்கு தேடி வரும். வெளிநாடுகள் சென்று முதலீடு செய்து அந்த தொழிலை மிகப்பெரிய அளவில் வளர்த்தெடுக்கக்கூடிய ஒரு யோகமும் இவர்களுக்கு இயற்கையாகவே அமைந்திருக்கும். அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. அவிட்டமில் பிறந்தவங்களுடைய உடல்நலம் அப்படிங்கிறது லைஃப்பில் எப்படி இருக்கும் சார்? உடல் ஆரோக்கியத்தில் மிக சிறப்பான வெற்றிகளையும் நன்மைகளையும் அதிக அளவில் அனுபவிக்கக்கூடியவங்க இந்த அவிட்ட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள். ஏன்னா இவங்களுக்கு உடல்நல பாதிப்புங்கிறது எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி அதை சரி பண்ணிவிட்டு இவங்க உடல் ரீதியாக மிகப்பெரிய அளவில் ஒரு நன்மையை பெறக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. உடம்பே இவங்களுக்கு சூப்பராக சப்போர்ட் பண்ணும். உடம்பும் சூப்பராக சப்போர்ட் பண்ணும், அதே சமயம் மன வலிமை இவங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் தாங்கிட்டு அதை சமாளித்து வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துடுவோம் அப்படிங்கிற அந்த எண்ணம் இவங்களுக்கு அடிப்படையாக அமைந்திருக்கும். குறிப்பாக சொல்லணும்னா அந்த காலகட்டத்தில் படை தளபதிகள், இந்த காலகட்டத்துலேயும் பார்த்திங்கன்னா இந்த மிலிட்ரி அல்லது காவல்துறை அல்லது நிர்வாகம், இந்த கப்பல் சம்மந்தப்பட்ட துறையிலெல்லாம் இருக்காங்க பார்த்திங்களா, நெவியில், இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த இது ரொம்ப சிறப்பாக இருக்கும். இதுதான் அவங்களுக்கு ஒரு பெட்டரான ஒரு யோக வாழ்வையும் தரும். அவிட்டம் லிஸ்ட்டில் பிறந்தவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு கோவில் வழிபாடு சொல்லலாம் அப்படின்னா என்ன சொல்லலாங்க சார்? முருக வழிபாடு தான் ரொம்ப சிறப்பான வெற்றிகளை தரும். அவிட்ட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு முருகனை முறையாக வழிபாடு செய்யும் பொழுது, குறிப்பாக இந்த சஷ்டி விரதமெல்லாம் இருக்காங்க பாருங்கள், இவங்களுக்கு மிகப்பெரிய அருளாசிகளை கொடுப்பார்.
குறிப்பாக சிறப்பான ஒரு கோயில் இருக்குது, இந்த கோயிலுக்கு போய் ரொம்ப வெற்றிகளை அடையலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பழனிமலை முருகன். இந்த முருகன் வழிபாடு செய்யும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா அவிட்ட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சர்வ சாதாரணமாக சகல சௌபாக்கியங்களும் கொடுக்க ஆரம்பிச்சிடுவார். குறிப்பாக மூலாதார சக்கரம் என்பது ஆக்னை நோக்கி அந்த குண்டலினி சக்தியை மிக சிறப்பாக முன்னெடுத்து ஆக்னை சக்தியாகவோ அல்லது துரிய சக்தியாகவோ துரியாதீனம் சக்தியாகவோ வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான பேராற்றல் இவங்களுக்கு முருகப்பெருமானுடைய ஆசீர்வாதத்திலிருந்து கிடைக்கும். இது வந்து இவர்களை மிகப்பெரிய அளவில் ஒரு உலக புகழ் பெறுவதற்குண்டான அத்தனை வாய்ப்பையும் கொடுக்கும் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களே வாழ்நாள் ராசி பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது விலாவரியாக பார்த்தோம் சார். கண்டிப்பாக நம்ம நேயர்களுக்கு ஒரு பயனுள்ள கருத்துக்களாக அமைந்திருக்கும். மீண்டும் ஒரு பதில் சந்திக்கலாம். ரொம்ப நன்றி. வாழ்த்து.